إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நாம் ஜகாத்துல் ஃபித்ர் தொடர்பான சட்டங்களை அறிந்து கொள்வோம். இதில் முதல் விடயமாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு வசனம், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. இதில் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார்கள். எவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வதக ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. அவர்கள் தங்களுடைய ரப்புடைய பெயரை நினைவு கூறுவார்கள், அதே போன்று தொழுவார்கள். ரப்புடைய பெயரை நினைவு கூர்ந்து தொழுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த இடத்துல அதாவது ஒரு விளக்கம் எப்படி வருகிறது என்று சொன்னால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அதே போன்று அபுல் ஆலியா ரஹிமஹுமுல்லா அவர்கள் ஒரு விளக்கம் இதிலே சொல்கிறார்கள். அவங்க ரெண்டு பேரும் அதாவது காலா சொல்லுவாங்க, அத்தா ஜகாத் அல் ஃபித்ர் சும்மா ஹரஜ இல ஸலா ஐ ஸலாத்துல் ஈத். அவங்க ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி விட்டு தொழுகைக்கு வெளியேறுவார்கள். அதற்காக இந்த வசனத்தில் தஸக்காவும் வருகிறது, வதக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லாவும் வருகிறது. ரெண்டு விஷயமே இருக்கு, சரிதானே? அப்போ இதில் அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி விட்டு அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு வெளியேறுவார்கள். இதை இமாம் அல் ஜஸ்ஸாஸ் அவர்கள் தனது அஹ்காமுல் குர்ஆன் என்ற நூலிலே இதை குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த வசனத்திலிருந்து அப்படி ஒரு விளக்கம் எடுக்கிறான். எந்த வசனத்திலிருந்து? கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா என்பதில் என்ற இந்த வசனத்தினூடாக, அதாவது தஸக்கா என்பதை சொல்லும் போது அது ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதையும், அதே போன்று வதக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா அதில் தொழுகையும் சேர்த்து குறிப்பிடப்படுகிறது. அப்போ ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிவிட்டு அவங்க தொழுகைக்கு பெருநாள் தொழுகைக்கு புறப்படுவார்கள் என்ற ஒரு விளக்கத்தை இதிலே அந்த இரண்டு அறிஞர்களும் குறிப்பிடுவதை இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் ஜகாத்துல் ஃபித்ரை எடுத்தோம் என்று சொன்னால் அதில் 3 நேரங்கள் இருக்கின்றன. அதில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்று வக்துல் ஜவாஸ், அடுத்த வக்துல் முஸ்தஹப், அடுத்த வக்துல் வுஜூப். ஒன்று ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம். அனுமதிக்கப்பட்ட நேரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் இருக்கும் போது கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. பெருநாளைக்கு ஒரு நாள் 2 நாட்கள் இருக்கும், அதாவது நோன்பு 28, 29 அல்லது 29, 30 இப்படி இந்த நாட்களில் கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் நமது சமூகத்தில் ஒரு பெரிய தவறு என்னன்னு சொன்னால், ரமதான் ஆரம்பித்தோடனே சிலவங்க ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு முறை கிடையாது. சில பகுதிகளை நாங்கள் பார்க்குறோம், அவங்க ரமதானில் ஆரம்பத்திலேருந்தே ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்குறான். சிலவங்க வீடுகளுக்கு ஏதாவது யாசகம் கேட்டு வருவாங்க. உங்களுக்கு நோம்புடைய காலம் வந்தால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, இவ்வாறு நிறைய இடங்களுக்கு போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை அரிசியை கொடுத்துட்றான். ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசியை செஞ்சுறான், கொடுத்துட்றான். எப்போ கொடுக்குறாங்கன்னா, ரமதானுடைய ஆரம்பம் 10, 15 அப்படி இருக்கும்போது கொடுத்தா ஜகாத்துல் ஃபித்ரில் சேராது. அது ஒரு சதக்கால தான் அது சேருமே தவிர அது ஜகாத்துல் ஃபித்ரில் சேராது. இப்போ ஜகாத்துல் ஃபித்ர் என்பது
அதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது பெருநாளைக்கு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் இருக்கின்ற போதுதான் அதற்கான அனுமதி உண்டு. இப்போ நாம் இதில் பார்க்கும்போது ஒரு ஹதீஸை நாங்கள் எல்லோரும் பிரபலமாக தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், புகாரில் வருது 2311. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரமலானுடைய ஜக்காத்தை பாதுகாப்பதற்கு என்னை பொறுப்பாக நியமித்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய ஜக்காத்தை பாதுகாப்பதற்கு என்னை பொறுப்பாக ஆக்கினார்கள். அப்ப ரமலானுடைய ஜக்காத் என்றால் ஜக்காத்துல் ஃபித்ர், அது என்னதான் ஜக்காத்துல் ஃபித்ர். அப்ப அவங்கள பொறுப்பாக்கினோடனே என்ன செய்ய, ஒருத்தர் இரவில் அதிலிருந்து திருடுகிறார். அப்ப திருடும் போது அவங்க கையோட என்ன செய்யறாங்க, பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், உன்னை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு செல்வேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், நான் மிக கஷ்டத்தோடு இருக்கிறேன், தேவையோடு இருக்கிறேன், எனது குடும்பத்தினர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அப்ப விட்டுடுறான் அபூ ஹுரைரா அவர்கள். அப்ப இந்த ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்றான். நபி அவங்க சொல்றாங்க, அவன் மறுநாளும் வருவான், அவன் வரமாட்டேன்னு சொல்லி போனாலும் திரும்ப வருவான்றான். அப்ப இந்த ஹதீஸ் தான் ஆயத்துல் குர்சியை ஷைத்தான் கற்றுக் கொடுத்த ஹதீஸ்ன்னு வருது. ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்தான்னு வர ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். புரியுது அவன் சொல்றது. அப்ப ரசூலுல்லாஹ் அதை திரும்ப திரும்ப ஆர்வமா கேட்கிறான், மறுநாள் வந்தானான்னு கேட்கிறான், சொல்றாங்க வந்தான்றது சொல்றாங்க. அப்ப எனவே கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் ஒரு பொய்யனாக இருந்தாலும் அவன் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் உண்மையானது. ஆயத்துல் குர்சியை பற்றி அவன் சொன்ன விடயம் என்பது அது உண்மையானது என்று நபி அவங்க அங்கீகரித்தாங்கன்றதை பார்க்கிறோம். ஏன்னா அவன் சொல்றது மார்க்கமாக மாறாது. இப்ப ஷைத்தான் அபூ ஹுரைரா சொல்லி கொடுத்தாங்களே, அப்ப ஷைத்தான் சொல்லி கொடுத்தது மார்க்கமா? மார்க்கம் கிடையாது. அப்ப அது எப்ப மார்க்கமாவது? நபி அவர்கள் அதை அங்கீகரிக்கிறான். அவன் சொன்னது உண்மை, அவன் சொன்னது. அதனாலதான் நாங்கள் மார்க்கத்தை விஷயங்களை பார்க்கும்போது நபியுடைய சொல் என்று சொல்லுவோம், நபியுடைய செயல் என்று சொல்லுவோம், நபியுடைய அங்கீகாரம் என்று சொல்லுவோம். நபி அவர்கள் அங்கீகரித்தவைகளும் மார்க்கம், நபி அவர்கள் அங்கீகரித்தவைகளும் மார்க்கம். நபி அவங்க ஒரு இடத்துல ஒன்றை பார்க்குறாங்க, பார்த்து நபி அவங்க மௌனமா இருக்கிறாங்க, எதுவுமே சொல்லலன்றா அங்கீகாரம் தான். அப்ப அது என்னதான், அது மார்க்கமாகிவிடும். புரியுது அவங்க சொல்றது. எனவே இந்த செய்தியில் நாங்கள் அதை பார்க்கலாம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இப்ப அனுமதிக்கப்பட்ட நேரத்தை பார்த்தாச்சு. சரி, இப்ப அதுல விரும்பத்தக்க நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப ரமலானுடைய மாதம் நிறைவடைந்து இப்ப ஷவ்வால் தலைப்பிறைக்குள் நுழைந்து விட்டோம். ஷவ்வால் தலைப்பிறைக்குள் நுழைந்து விட்டோம். இப்ப சூரியன் மறைவோடு என்ன செய்து ரமலான் 29 30 மாதம் நிறைவடைந்த போது மகரிபோடு நிறைவடையுமா இல்லையா? அப்ப அந்த மகரிபோடு என்ன செய்து ஷவ்வாலுடைய அந்த ஷவ்வாலுக்குள் நாம் நுழைகிறோம். அந்த நேரத்தில் கொடுப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. அந்த இரவுல ஒருத்தர் என்ன செய்யறது, ஜகாத்துல் ஃபித்ர கொடுப்பது என்பது ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயம், முஸ்தஹப். 3வது நேரம் வக்துல் வுஜூப் ஒன்று, கடமையான நேரம். அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னால அதை கொடுப்பது வாஜிப். இப்ப மறுநாளும் ஆஜினவங்களே சூரியன் உதிக்குது காலையில, அவர் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது என்ன அவர் மீது கடமை, வாஜிப். எனவே இதையும் நாம் இங்கே அப்ப 3 நேரம் இதில் இருக்கு. எத்தனை நேரம்? 3 நேரம் இதில் இருக்கிறது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். ஃபரத என்ற வார்த்தை வருது ஹதீஸ் எப்படி வருது? ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினாங்கன்னா யார் கடமையாக்கினார் என்று பொருள்? அல்லாஹ் கடமையாக்கினான் என்று பொருள். புரியுது சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்குறாங்கன்றா அது அல்லாஹ் கடமையாக்கினானே. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விருப்பப்படி கடமையாக்குவாங்களா? அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைத்தான் என்ன செய்வார்கள், நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைத்தான் செயல்படுத்துவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்கள், அதனால அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வமை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்? வமை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் அந்த தூதருக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கியதன் நோக்கம் என்ன? அடுத்து நாங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கியதன் நோக்கம் என்ன? அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கின்ற போது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க,
இதை வந்து ஒரு ஹசனான இஸ்னாத் என்று சொல்றாங்க. ஹசனான தரத்தை கொண்ட ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன ஹதீஸ் என்று பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கிவிட்டு அவங்க சொல்றாங்க, அதாவது துஹுரத்தல் லிஸ்ஸாயிம், இது வந்து நோன்பாளியை தூய்மைப்படுத்தும் என்றான். நோன்பாளியை தூய்மைப்படுத்தக்கூடியது. மினல் லஹ்வி வர் ரஃபஸி, இப்ப நோன்பில் பல வீணான காரியங்கள் நாம் அறிந்தோ அறியாமலோ நிகழ்ந்திருக்கலாம். நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் நோன்போடு இருக்கும் போது சில தவறுகள், தேவையற்ற விடயங்கள் ஒரு நோன்பாளியிடமிருந்து நிகழ்ந்திருக்கலாம். அப்படித்தானே? அதே போன்று வீணான பேச்சுக்கள், இது போன்றவைகள் நிகழ்ந்திருக்கலாம். எனவே அதிலிருந்து ஒரு நோன்பாளியை தூய்மைப்படுத்துவது இதனுடைய நோக்கம். அந்த வீணான காரியங்கள் நிகழ்ந்திருக்குமா இல்லையா, அதிலிருந்து அவரை தூய்மைப்படுத்துவது இதனுடைய நோக்கம். அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்? அல்லாஹ் அடியார்களுக்கு நலவைத்தான் விரும்புகிறான், ஹைரைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நோன்பில் நாம் என்ன செய்யலாம்? பல தவறுகள் நாம் அறிந்தோ அறியாமலோ இம்மூலமாக நிகழ்ந்திருக்கலாம். எனவே அந்த அடிப்படையில் அவைகளிலிருந்து அவரை பரிசுத்தப்படுத்துவது இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டது நோக்கமாக இருக்கிறது. அதே போன்று வகீ இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எப்படி என்று சொன்னால், ஜகாத்துல் ஃபித்ரி லிஷஹரி ரமதான், ரமதான் மாதத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது எப்படி என்று சொன்னால், தொழுகையில் இருக்கக்கூடிய மறதிக்கான 2 சுஜூதுகளை போன்றது. இப்ப ஃபர்தான தொழுகையில அல்லது சுன்னத்தான தொழுகையில நாம் என்ன செய்யறோம்? நமக்கு வந்து ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்துருது, மறதியாக ஒன்றை விட்டுடுறோம் வைங்களே, ஒரு வாஜிப மறதியாக விட்டு விடுகிறோம் என்று சொன்னால், அல்லது அர்கான்ல மறதியாக விட்டு விடுகிறோம் என்று சொன்னால், அல்லது தொழுகையில ஏதாவது சந்தேகங்கள் வருகிறது என்றால், இது போன்ற சந்தர்ப்பங்களில் மறதிக்காக 2 சுஜூதுகளை செய்யுமாறு மார்க்கம் வழிகாட்டு. அப்படித்தானே? மறதிக்காக 2 சுஜூதுகளை செய்வதற்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதுபோன்றுதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர், அதுபோன்றுதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர். அந்த நோன்பில் ஏற்பட்ட அந்த குறைகளை ஈடு செய்வதற்காக உள்ளதாகத்தான் எது இருக்கிறது? ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கிறது என்று இந்த செய்தியை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மஜ்மூ என்ற கிரந்தத்திலே குறிப்பிடுகிறார். இந்த இமாமுடைய கூற்றை. சரியா? அப்ப இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்னன்னா, ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதனுடைய முதலாவது நோக்கம் இது. முதலாவது நோக்கம் நோன்பில் ஏற்பட்ட அந்த குறைகள் அவைகள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கும் அந்த நோன்பாளை அதிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கும். இரண்டாவது நாம் இதனை பார்க்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஏழைகளுக்கு உணவாக என்று சொல்கிறார். ஏழைகளுக்கு உணவாக என்று இதிலே குறிப்பிடுகிறார்கள். என்னடா, நாங்கள் ஜக்காத்தை படிக்கும் போது பார்த்தோம், அதுக்கு 8 கூட்டத்தினர் இருக்கிறாங்க ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள். அப்ப ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறார்கள், அது ஏழைகளுக்கு உணவாக இருப்பதற்கு என்று சொல்றாங்க. அப்ப இது ஒரு மிக பிரதானமான நோக்கம். பெருநாளுடைய தினத்தில் யாரும் உணவின்றி இருக்கக்கூடாது. பெருநாளை கொண்டாடக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் என்ன செய்யக்கூடாது? உணவின்றி இருக்கக்கூடாது. எல்லோரும் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட வேண்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட வேண்டும். இப்ப பெருநாளுக்கு ஒரு உயர்ந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது. பெருநாளுக்கு இஸ்லாம் ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொல்கிறது. என்ன? அதாவது உனது பக்கத்து வீட்டுக்காரனும் பெருநாளை கொண்டாட வேண்டும். அவன் ஏழையாக இருக்கிறான் என்பதற்காக அவன் கவலையோடு இருக்கக்கூடாது. அவனும் பெருநாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். எனவே இதை இஸ்லாம் கடமையாக்குகிறது. என்ன செய்ய வேண்டும்? இதை கொடுத்தே ஆக வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னர் கொடுப்பது கட்டாயம். ஏனென்றால் அது ஏழைக்கு போய் சேர வேண்டும். அவசரமாக அவர்களுக்கு அது போய் சேர வேண்டும் என்ற நோக்கம் இதிலே இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்க பாருங்க, ஹஜ் பெருநாள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அங்கு உலுஹியான்னு ஒன்று இருக்கிறது. உலுஹியாவை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதுவும் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். ஏன்? அவர்கள் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். இப்படி ஒரு உயர்ந்த தத்துவத்தை இது தாங்கி நிற்கிறது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எப்படி ஒரு அற்புதமான வழிகாட்டலை வழங்குகிறது பாருங்க. எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாட வேண்டும். சில ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, பெருநாள் தொழுகைக்கு எல்லோரும் பெண்களும் வர வேண்டும் அப்படி என்று சொல்லும் போது சில பெண்கள் கேட்கிறாங்க, அவர்களிடத்துல ஆடை இல்லைன்னா ஏனைய பெண்கள் அவர்களுக்கு ஆடையை கொடுங்க
கொடுத்து அவங்க பெருநாளுடைய திடலுக்கு வரட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஹதீஸை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இதுல இரண்டாவது நோக்கம், ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், அன்றைய தினத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாட வேண்டும், அனைவருக்கும் உணவு என்பது கிடைக்க வேண்டும் என்பது. அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் இதை பெருநாள் தொழுகைக்கு முன்னர் நிறைவேற்றுவார்களோ அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும், ஜகாத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒமன் அத்தாஹ பஅத ஸலா, பெருநாள் தொழுகைக்கு பிறகு யார் நிறைவேற்றுவார்களோ அது ஒரு சாதாரண தர்மமாகத்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், சாதாரண ஒரு சதக்காவாக ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர அவர் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றியவராக ஆக மாட்டார். இது அபூதாவுதில் 1371 வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ்ல நாங்கள் என்ன படிக்கிறோம் என்று சொன்னால், இது கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இந்த செய்தியினூடாக நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எதில் கடமையாக்கினார்கள், யார் யாருக்கெல்லாம் கடமையாக்கினார்கள் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ல 984வது எண்ணில் இந்த செய்தி வருகிறது. புகாரில் 1503வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். அதாவது சாஅன் மின் தம்ர், பேரித்த பழத்துல ஒரு சா. இப்ப சா என்று சொல்லும் போது இரண்டு கைகளையும் சேர்த்து அள்ளக்கூடிய 4 அள்ளுகள், புரியுதா சொல்ல, முத்தன்னு சொல்லுவோம். இப்படி அள்ளக்கூடிய 4 அள்ளுகள். அதே போன்று மதீனாவில் அன்ற அளவைகள் இருந்துச்சு. அந்த அளவைகள் மூலம் என்ன செய்யப்பட்டது, அளந்து போடப்பட்டுச்சு. புரியுதா? அது முத்தன் ரசூலுல்லாஹ் துஆல சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க, ஹதீஸ்ல படிச்சிருப்பீங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஇனா வ ஃபீ முத்தினா, எமது சாயில் எமக்கு பரக்கத்து செய்வாய். அது அளவை நபி எப்படி சொல்றாங்க, எமது அளவையில் எமக்கு பரக்கத்து செய்வாயாக, வ ஃபீ முத்தினா, எமது முத்தில் எமக்கு பரக்கத்து செய்வாயாக என்று நபி அவங்க துஆ செஞ்சிருக்கிறான். அந்த அளவைகள்ல பரக்கத்து செய் என்று நபி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்து இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் இந்த ஹதீஸிலே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அளவு. ரசூலுல்லாஹ் இந்த அளவையும் சொல்றாங்க, என்ன வகையிலும் சொல்றாங்க. இப்ப தமர், இதுல பேரித்த பழம் வருது. ஏன்னா பேரித்த பழம் அன்று ஒரு பிரதான உணவாக இருந்தது. பேரித்த பழம் ஒரு பிரதான உணவாக இருந்தது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வருகிறது அவுசா அம்மின் ஷைர், தொழி நீக்கப்படாத கோதுமை. ஷைர் என்றது தொழி நீக்கப்படாத கோதுமையில ஒரு சா என்ன செய்வது, ஜகாத்துல் ஃபித்ர் ரசூலுல்லாஹ் கடமையாக்கினாங்க. யார் மீது கடமையாக்கினாங்க, அலல் அப்தி, அடிமையின் மீது கடமையாக்கினாங்க. அடிமையும் இதை கொடுக்க வேண்டும். அப்ப அடிமை என்று சொன்னால் அடிமையுடைய எஜமான் என்ன செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். அடிமையுடைய எஜமான் கொடுத்தாகும். இன்று ஒருவருக்கு கீழே பல பணியாளர்கள் வேலை செய்யறாங்க, பல வேலையாட்கள் பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. அவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர முதலாளி கொடுக்க வேணுமா, முதலாளி கொடுக்க வேணுமா, ஏன் கொடுக்க தேவையில்லை, அவர் தான் சம்பளம் கொடுக்கிறாரு முதலாளி இல்லையா, அவருக்கு என்ன செய்யுது, அவருக்குரிய ஊதியத்தை கொடுத்துடுறார். புரியுது அவனு சொல்றது, அவர் தான் கொடுக்க வேண்டும். அடிமையை பொறுத்தவரை அடிமை அப்படி இல்லை, அடிமை எஜமானு கீழ் முழுமையாக இருக்கு. அடிமையோடு என்பது எஜமானுடைய சொத்து, அப்படித்தானே, ஏனைய பொருளை போன்று ஒன்றுதான். அப்படிதான் அடிமைகள் அன்று இருந்தார்கள். எனவே அடிமைகள் மீது ரசூலுல்லாஹ் இதை கடமையாக்குறான். அதே போன்று வல் ஹுர், சுதந்திரவான்கள் மீது கடமையாக்குறான். வல் ஸக்கர், ஆண்கள் மீது கடமையாக்குறான். வல் உன்சா, பெண்கள் மீது கடமையாக்குறான். வஸ் ஸகீர், சிறுவர் மீது கடமையாக்குறான். வல் கபீர், பெரியவர்கள் மீது கடமையாக்குறாங்க. மினல் முஸ்லிமீன், யார்ல இருந்தா, முஸ்லீம்கள் இருந்தா, முஸ்லீம்களுக்கு தான் இது கடமை. காஃபிர்களுக்கு இது கடமை கிடையாது. அவங்க கொடுத்தாலும் அவங்க தூய்மை பெற முடியாது, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க பாக்குறோம், பெண்களுக்கு கடமையாக்கப்படுது, சிறுவர்கள், இப்படியெல்லாம் இவர்களுக்கெல்லாம் இதுல கடமையாக்கப்படுது. அப்ப யாரிடம் பொருளாதாரம் இருக்குதோ அவங்க நேரடியா ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கலாம். இப்ப ஒரு மனைவி கிட்ட பொருளாதாரம் இருந்தா மனைவி கொடுப்பது சிறந்தது. இப்ப கணவன் மனைவிக்காக நிறைவேற்றுகிறார் என்றால் அதுவும் கடமை தான். ஏன்னா ஒரு கணவனை பொறுத்தவரையில மனைவி பிள்ளைகளுக்குரிய செலவுகளுக்கு அவர்தான் பொறுப்பானவர், அவர்தான் கடமையானவர் என்ற அடிப்படையில் அவர் நிறைவேற்றுவார். இப்ப மனைவி தன்னிடம் உள்ள பொருளாதாரத்தில் தான் நிறைவேற்ற விரும்புகிறார் என்றால் நிறைவேற்றலாம். அப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொருவருக்குமாக என்ன செய்யறாங்க, கடமையாக்குறாங்க என்ற செய்தியும் நாம் இதுல பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அமர பிஹா அன் துஅத்தா கப்ல குரூஜின் நாஸ் இல ஸலா, பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் இதை நிறைவேற்றுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள், நபி அவர்கள் ஏவினார்கள் என்றும் இந்த ஹதீஸ்ல வருகிறது. அந்த அடிப்படையில பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் இதை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற சட்டத்தை நாம் இதிலே பார்க்கின்றோம்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல முக்கியமான 3 சட்டங்கள் இந்த ஹதீஸ்ல வருது. எத்தனை சட்டங்கள்? 3. ஒன்று அளவு, அளவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று உணவுப் பொருட்கள், இப்ப அன்று மதீனாவுடைய உணவுப் பொருட்களாக இவைகள் இருந்தனவோ அவைகளை ரசூலுல்லாஹ் கடமையாக்குறாங்க. அதே போன்று யார் மீது கடமை என்பதையும் இதிலே சொல்கிறார்கள் என்பதை நாங்க இந்த ஹதீஸ்ல படிக்கிறோம். அந்த அடிப்படையில இப்ப நீங்க அந்த அளவு எடுத்தீங்கன்னா, இப்ப கிலோல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 3 கிலோ என்ன செய்யறது? 3 கிலோ என்பது ஒரு பேணுதலான அளவு தான். ஒரு 3 கிலோ கொடுக்கிறது. 3 கிலோ அரிசி, பிரதான உணவாக அரிசி இருக்குதா அல்லது கோதுமை இருக்குதா, அதுல நாங்க என்ன செய்யறது? 3 கிலோ கொடுக்கிறது. சிலவங்க 2.5 கிலோன்னு சொல்லுவாங்க. 3 கிலோ என்பது இதுல ஒரு பேணுதலான அளவு. எனவே ஒவ்வொருவரும் தனக்கு கணக்கு பார்த்து என்ன செய்ய வேண்டும்? இதை கொடுத்து விட வேண்டும். இது கடமை, இது கடமையான ஒன்று. எப்படி ஜக்காத் கடமையோ அதே போன்று ஜக்காத்துல் ஃபித்ரும் என்னதான்? கடமைதான். புரியுதா? சரி. எனவே அடுத்ததாக நாம் இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, எது பிரதான உணவாக இருக்கிறதோ அந்த பிரதான உணவிலிருந்து இது நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்தது இப்ப பெருநாள் தொழுகைக்கு முன்னால நிறைவேற்றப்பட வேண்டும். உதாரணமாக இங்க உள்ளவர்கள், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நிறைவேற்றுவதுதான் மிக சிறப்பானது. நீங்க இங்கதான் நோன்பு பிடிச்சீங்கன்னா இங்க ஜக்காத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவதுதான் சிறந்தது. அதுதான் முதன்மையானது. அதுதான் அறிஞர்களுடைய கருத்து. அதுல இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் இதை பற்றி கேட்கப்படுது. இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் கேட்கப்பட்ட போது அவர்கள் அதுக்கு சொன்ன விடயம் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்திலே அதை நிறைவேற்றுவதுதான் சிறந்தது என்பதை அவங்க சொல்றாங்க. இன்னும் பல இமாம்கள் புரிஞ்சவங்க சொல்றது இதுல தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஜக்காத்துல் ஃபித்ர ஒருவர் அவர் எந்த இடத்துல நோன்பு நோக்கிறாரோ அந்த இடத்துல அதை நிறைவேற்றுவதுதான் சிறப்பானது, முதன்மையானது. அதுலதான் முதலாவது கவனம் எடுக்கணும். அதுலதான் புரியுதா? நமக்கு தெரிஞ்ச ஏழைகள் இருக்கிறாங்களா, அதை பெறுவதற்கு தகுதியானவங்களுக்கு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நாங்க கொடுக்கிறது. புரியுதா சொல்றது? அப்படி நமக்கு யாருமே இல்லை, யாரும் கிடைக்கல அப்படி என்று சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒருத்தர் ஊர்ல கொடுக்குறாருன்னா ஓகே. புரியுதா சொல்றது? இப்ப ஒருத்தர் இப்படி யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம்? எனது உறவினர்கள்ல குடும்பத்துல நிறைய தேவையுடையவங்க இருக்கிறாங்க, எனது குடும்பத்துல நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க, உறவினர்களுக்கு கொடுப்பதில் மார்க்கம் முக்கியத்துவம் சொல்லி இருக்கிறது, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்ற அடிப்படையிலாம் ஒருத்தர் என்ன செய்யலாம்? அதை நிறைவேற்றலாம், மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதுல முதன்மையானது என்பது அவர் எந்த இடத்துல அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறாரோ அங்கு அதை கொடுப்பதுதான் என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமை சகோதரர், இப்ப ஊர்களில் கொடுக்கின்ற போது மற்றும் ஒரு முக்கியமான சட்டத்தையும் தெரிந்து கொள்ளும். என்ன சட்டம் என்றால், இப்ப நாம் இங்கு ஒரு நாளைக்கு முன்னால பெருநாளுடைய தொழுகை நாம் தொழுது விடுவோம். அங்கு ஒரு நாள் லேட்டா பெருநாள் வரலாம். அப்படி நாங்க ஊர்ல கொடுக்கின்ற போது நாம் இங்கு பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்னர் எமது ஜக்காத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட வேண்டும். புரியுது சொல்றது? நாங்க அதை கொடுத்துட்டோம், எங்களோட கடமை முடிஞ்சு அப்படி அல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க சில ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற இபாதத் சும்மா என்னமோ எடுக்கிறான், அங்களை கொண்டு கடை கொடுக்க திரும்ப கொண்டு வந்து வைக்கிறது, அப்படி ஒரு இல்லை. ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஒரு நோக்கம் இருக்குதானே. அது ஏழைகளுக்கு உணவாக இருக்க வேண்டும் என்றால் நாங்க ஏழைகளை தேடி கொடுக்க வேண்டும். அதுதானே. அதை நாங்க அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதில் ஒரு சிரமம் நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஏழையை தேடி கொடுக்கறதுல என்ன சிரமம் இருக்குது? அது அங்க வாங்கியாச்சு, அங்கே கொடுத்தாச்சு, அப்படி போறது, அவன் திரும்ப கொண்டு போய் கடை கொடுக்கறது, இப்படி ஒரு முறை அல்ல, ஒரு கேலி அல்ல. இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அந்த அடிப்படையில இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தேவையுடையவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ளவும் வேண்டும். எனவே ஊர்ல நாங்கள் அப்படி கொடுப்பதாக இருந்தா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நமது பெருநாள் தொழுகைக்கு முன்னர் நமக்குரிய ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். ஊர்ல பெருநாள் மறுநாள்னா அவங்களோட பிரச்சனை கிடையாது, அவங்க அங்க பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அவர்களுடைய கொடுத்துக் கொள்வார்கள். ஆனா நாம் அவருடைய பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அவரது ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். அது அவ்வளவு ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இந்த ஹதீஸ் சொல்றாங்க, வஅமர பிஹா அன் துஅத்தா قبل خروج الناس الى الصلاه. தொழுகைக்கு பெருநாள் தொழுகைக்கு மக்கள் வெளியேறுவதற்கு முன்னர் இதை நிறைவேற்றுமாறு நபி அவர்கள் ஏவினார்கள், கட்டளையிட்டார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இதில் ரசூலுல்லாஹ் பல வகைகளை ஹதீஸ்களை சொல்றாங்க. உணவு வகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸை நீங்க புகாரில 1506வது எண்ணில் பார்க்கலாம். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்க ஜக்காத்துல் ஃபித்ரை என்ன செய்வோம்? வெளியேற்றுவோம். சாஅன் மின் தஆம். இந்த தஆம் என்ற வார்த்தை வருது, உணவிலிருந்து ஒரு சா. அப்ப எது உணவாக இருக்குதோ அந்த உணவிலிருந்து ஒரு சா
அல்லது அவுசாஅன் மின் ஷஈர், அவுசாஅன் மின் ஷஈர் தொலி நீக்கப்படாத கோதுமையில் இருந்து ஒரு சா, அல்லது அவுசாஅன் மின் தமர் பேரித்த பழத்திலிருந்து ஒரு சா, அல்லது அவுசாஅன் மின் அகீத் என்று வருகிறது. அப்ப அகீத் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாலாடை கட்டி அதிலிருந்து ஒரு சா, அல்லது மின் ஜபீப், ஜபீப் என்று சொன்னா உலர்ந்த திராட்சை அதிலிருந்து ஒரு சா, இப்படி இந்த வகைகள் எல்லாம் ஹதீஸ்ல வருகிறது. எனவே இதுல இருந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தீர்ப்பு என்னவென்றால், எது ஒரு பிரதான உணவாக அந்தந்த பகுதிகளில் கொல்லப்படுகிறதோ அதிலிருந்து கொடுப்பது என்பதுதான். அதே போன்ற நறுமையான சொல்லி பணமாக கொடுக்க முடியாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பணமாக கொடுப்பது சம்பந்தமாக கேட்கிறாங்க. நாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேணும், பணமாக கொடுக்கறதுக்கு நீங்க என்னென்ன காரணங்களை முன்வைக்கிறீங்களோ அந்த காரணம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் இருந்தது. பணமாக கொடுக்கறதுக்கு என்னென்ன காரணங்கள், என்ன வாதங்களை முன்வைக்கிறாங்க? உதாரணமாக அவர் அரிசி கூடுதலாக போயிடும், பணம் இருந்தால் அவர் விரும்பியதை வாங்கி கொள்வாரு, விரும்பியதை எடுத்துக்கொள்வாரு, இப்படி எல்லாம் விளக்கங்கள் சொல்றாங்களா இல்லையா? இதே விஷயங்கள் அன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் இருந்ததா இல்லையா? இதே போன்ற தேவைகள் இருந்ததா இல்லையா? நபி அவங்க இதை எப்படி கடமையாக்குறாங்கன்னா, குறிப்பிட்ட பொருட்கள்ல கடமையாக்குறான், இவைகள்ல கடமையாக்குறான். எனவே அவைகளில் தான் அது என்ன செய்யப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். புரியுதா சொல்றது? இது பணமாக என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது என்பதுதான் மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இப்ப சிலர் என்ன செய்யறாங்கன்னா, மஸ்ஜிதுகள்ல இதை பொறுப்பாக இருந்து இதை செயல்படுத்துறாங்க, நல்ல விஷயம். ஒவ்வொரு ஊர்கள்ல மஸ்ஜிதுகள்ல இதை பொறுப்பாக இருந்து செயல்படுத்துறாங்க, நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா என்ன செய்யணும், அதுல இந்த மார்க்க வழிகாட்டல்கள் கட்டாயம் அவங்க கடைபிடிக்கணும். புரியுது அவங்க சொல்றது? இவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும், முறையாக அவற்றை நிறைவேற்றப்பட வேண்டும், பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற விடயங்களை அதனுடைய பொருளாதாரத்தை வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. புரியுது அவங்க சொல்றது? சிலவங்க சொல்லுவாங்க, மொத்தமா இவ்வளவுக்கு வாங்கிட்டோம் என்று சொன்னா அதுல இவ்வளவு காசு இருக்குதுன்னா, அப்படி எல்லாம் இல்லாம அதுக்குரிய அந்த பணத்தை நாங்க முழுமையாக அதுக்கு என்ன செய்யறது, பயன்படுத்துவது என்ற விடயங்களை எல்லாம் இதிலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் தெரிய வேண்டிய சட்டங்கள்ல இந்த ஜகாத்துல் ஃபித்ரோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய இந்த தலைப்புல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கடமையாவதற்குரிய நோக்கங்கள், எதற்காக இதை கடமையாக்கினாங்க என்ற விடயங்களை பார்த்தோம். அதே போன்று நிறைவேற்றப்படக்கூடிய நேரம் சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். அதே போன்று இது யார் மீது கடமை என்ற விடயங்களை எல்லாம் நாம் இந்த தலைப்பிலே நாம் பார்த்தோம். இந்த தலைப்பில் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இப்ப இதுல நாம் உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள், கேள்விகள் இருக்குதா? அடுத்த இதுல வேற எதுவும் சட்டங்கள் இருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னால இப்ப நாங்க சொன்ன விடயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குதா ஜகாத்துல் ஃபித்ரோடு சம்பந்தப்படுத்தி? எப்படிதான், அதாவது நாங்க என்ன பார்க்கணும், பிரதான உணவாக எது இருக்குதோ அதோட சேர்த்து அவங்க எக்ஸ்ட்ரா பணம் கூடுதலா இருக்குது, எக்ஸ்ட்ரா சில பொருளை கொடுக்குறாங்கன்னா தவறு கிடையாது. புரியுதா சொல்றது? உதாரணமா மொத்தமா ஜகாத்துல் ஃபித்ருடைய பணத்தை எடுக்கிறாங்க, அந்த பணத்துல அவங்க மொத்தமா இவ்வளவு பேருடைய எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கைக்குரிய அரிசி இவ்வளோண்டு என்ன செஞ்சிடறாங்க, அது தெளிவாகிடுது. அதை வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்துல என்ன செய்யறாங்க, கூடுதலான சில பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்கன்னா என்ன கிடையாது, அது தவறு கிடையாது. இப்ப துஅமத்துல் மசாக்கின் ஹதீஸ்ல வர மாதிரி ஏழைகளுக்கு உணவாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அவைகளும் அவங்களுக்கு என்னதான், அவங்களோட உணவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும். அது நல்ல ஒரு கேள்வி. இப்ப ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரையில இப்ப ஜகாத்துல் ஃபித்ரை பொறுப்பா இருந்து என்ன செய்யறாங்க, சேகரிக்கிறாங்க. இப்ப ஜகாத்துல் ஃபித்ரை பொறுப்பா இருந்து சேகரிக்கும் போது நாங்க அவங்கள்ட்ட நேரடியா பணத்தை தான் கொடுக்குறோம், பணத்தை நாங்க என்ன செய்யறோம், அவர்களிடம் கொடுக்கின்றோம். நாங்க என்ன இதுல முக்கியமான விஷயம், அவங்க நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். இதுல அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அவரவர் நேரடியாக நிறைவேற்ற முடிந்தா சிறந்தது. அவங்க அந்த இபாதத்தை ஜகாத்துல் ஃபித்ரை நேரடியா அவங்களால நிறைவேற்ற முடிந்தால் அது சிறந்தது. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை தானே, நான் அதை என்ன செஞ்சிட்டேன், ஒரு உரிய ஏழைக்கு கொடுத்து விட்டேன் என்று அவர்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இப்ப இப்படி என்ன செய்யறாங்க, கூட்டாக சேர்க்கிறாங்க, பொறுப்பா இருந்து சேர்க்கிறாங்கடா அவங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறாங்க, முறையாக அந்த இபாதத்தை என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க என்ற உறுதி நமக்கு இருக்கும்னா அவங்கள்ட்ட கொடுக்கலாம், ஒப்படைக்கலாம். அவங்க அதை என்ன செய்வாங்க, முறையா நிறைவேற்றுவார்கள், ஏழைகளுக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க
பெருநாள் தொழுகைக்கு முன்னாலே கொடுத்துருவாங்க என்ற அந்த நம்பிக்கை வரும்போது நாம் என்ன செய்யலாம், ஒப்படைக்கலாம். அப்படியான இடங்கள் இங்க இருக்குது, இந்த நாட்டிலையும் இருக்குது. அவைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அதை கொடுக்க முடியும். புரியுது சொல்றது? அப்ப நாங்க கொடுப்பது பணமாக இருந்தாலும் அவங்க என்ன செய்ய போறாங்க, அதற்குரிய பொருளை வாங்கி தான் ஏழைகளுக்கு கொடுக்க போறாங்க. அது நமக்கு தெளிவா தெரியும். அவங்க ஏழைகளுக்கு என்ன செய்யறாங்க, எது உணவோ அதைத்தான் கொடுக்க போறாங்கன்றதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இப்போ ஒருத்தர் கூடுதலாக கொடுக்க விரும்பினால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று ஃபமன் ததஉ ஃபஹுவ கைருல் லஹு, யார் உபரியாக செய்ய விரும்புகிறாரோ அது அவருக்கு நன்மை தான். அவர் சொல்லப்பட்ட அளவை விட கூடுதலாக அவர் செய்கிறார் என்றால் அவருக்கு அதற்கு நன்மை உண்டு. புரியுது அவன் சொல்றது? ஒருத்தர் வந்து கூடுதலாக கொடுக்க விரும்புறாங்களா, கொடுக்கலாம். புரியுது? இப்ப அது வந்து ஒரே ஏழைக்கு கொடுக்கிறது அல்லது பல ஏழைகளுக்கு கொடுக்கிறது, அந்த தேவைகளை கவனிச்சு கொடுக்கிறது. அடுத்து நாம் இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான சட்டம் என்னவென்று சொன்னால், இப்ப ஜகாத்துல் ஃபித்ர வந்து ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்க, இவர்கள் மீதெல்லாம் கடமைன்னு சொல்லிட்டாங்க, ஹதீஸ்ல பாக்குறோம். இப்ப அடுத்து இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவரிடம் வந்து ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறதுக்கு அவர் மீது கடமையாவதற்கு எவ்வளவு அவரிடம் இருக்க வேண்டும். அவரிடம் அந்த உணவு என்றால் அந்த உணவு பொருட்கள், அரிசி என்றால் அரிசி. இப்ப ஒருத்தர்கிட்ட வந்து இருக்குது, அந்த பெருநாளுடைய தினத்துக்கு மாத்திரம் போதுமானதா இருக்குதுன்னு வைங்களேன், பெருநாளுடைய தினத்துக்கு மாத்திரம் போதுமானதா அவருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் அவரோட வீட்டுல உணவாக இருக்குதுண்டா, இவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை கிடையாது. இவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது என்னதான், அவருடைய அன்றைய நாளுடைய உணவுக்கு தான் அவரிடம் இருக்கிறது. அவருக்கு அது கடமை இல்லை. அவருக்கு மறுநாளைக்கும் அவரிடம் இருக்கிறதாக இருந்தா அவர் மீது ஜகாத்துல் ஃபித்ர் என்ன செய்யும், கடமையாகும். அன்றைய நாளுக்குரியது மட்டும் இருந்தால் அவர் மீது கடமையாகாது. மறுநாளைக்கு அவரிடம் இருக்கிறது, அவருடைய எவ்வளவு இருக்குதோ, எத்தனை பேருக்கு நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு அவர் என்ன செய்யலாம், நிறைவேற்றிக் கொள்ளலாம், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அளவை பொறுத்து. அடுத்து இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னு சொன்னா, அதாவது இப்ப சில நேரத்துக்கு சொன்னா உணவுப் பொருள் என்று சொல்லும் போது மிக மட்டமான அரிசிகளை வாங்கி கொடுக்கவும் கூடாது, இல்லையா? சாப்பிடவே முடியாத அளவுக்கு. அதே மாதிரி உயர்ந்த லெவல் உள்ளது வாங்க வேண்டும் அப்படியும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று மின் அவுசதி மா துத்இமூன், அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே இல்லையா, மின் அவுசதி மா துத்இமூன், நடுத்தரமாக நீங்க என்ன செய்யறது, நடுத்தரமாக வாங்கி கொடுப்பது. உயர்ந்தது என்றதும் கிடையாது, மட்டமானது என்றும் இல்லாம ஒரு நடுநிலையில் உள்ளது நாங்கள் என்ன செய்வது, வாங்கி கொடுப்பது என்ற விடயத்தை இதிலே கவனிக்க வேண்டும். அதே போன்று கற்பில் உள்ள அந்த சிசுவுக்கும் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னா அதன் மீது கடமை இல்லை என்று அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு குழந்தை என்ன செய்கிறது, பிறந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அது கடமையாகும், பிள்ளைகளுக்கு கடமையாகும் என்றதை நாங்கள் பொதுவாக பார்த்தோம். அதே போன்று வைன் மாத்தமும் வஜபத் அலைஹில் ஃபித்ரா கபல அதாஇஹா, ஒருவர் வந்து ஜகாத்துல் ஃபித்ர் கடமையான நிலையில் அதை நிறைவேற்றுவதற்கு முன்னர் மரணித்தால் அவருக்காக என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அவருக்காக என்ன செய்யணும், கொடுத்து விட வேண்டும். இப்ப சில நேரங்களில் ரமதான்ல இப்ப எல்லாம் மரணிக்கிறான்னு வைங்களே, இப்ப வந்து ஜகாத்துல் ஃபித்ர் என்ன கிடையாது, இப்ப மார்க்கம் சொல்லல. ரமதான் 10ல மரணிக்கிறாங்க, 15ல மரணிக்கிறாங்க, 20ல மரணிக்கிறாங்க. ஜகாத்துல் ஃபித்ர் எப்ப மார்க்கம் சொல்லுது, இப்ப நாங்க ஹதீஸ்ல படிச்சோம், பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் இருக்கும் போது கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, 2 நாட்களுக்கு முன்பு அதை கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே ஒரு அந்த நேரத்தில் மரணிக்கிறாருன்னா என்ன செய்யறது, கொடுப்பது என்று அது வந்து அனுமதிக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ள அவர் மரணிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் ஷவ்வாலுடைய தலைவரை தென்பட்டு விட்டால் அது என்ன செய்யுது, ஜகாத்துல் ஃபித்ர் அந்த கடமை என்ற அதுக்குள்ள வந்துட்டார். அந்த நேரத்தில் அவர் மரணித்தாலும் அது அவர் நிறைவேற்றாமல் மரணித்தால் அவருக்காக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் நாம் இதிலே என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இப்போ உதாரணமாக ஒரு பெண் தலாக் விடப்பட்டிருக்கிறான்னு வைங்களேன். தலாக் விடப்பட்ட பெண்ணை பொறுத்தவரையில அந்த பெண் வந்து ரஜியா என்ற காலத்தில் இருக்கிறான். முதலாவது தலாக்குக்கு பிறகு 2வது தலாக்குக்கு பிறகுன்னு சொன்னா அந்த கணவர் அந்த பெண்ணுடைய ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். ஏன்னா அவ வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த தலாக் அதுல தான் இருக்கிறாவ, அது ரஜ்இயான்னு சொல்லுவாங்க. அதை முழுமையாக தலாக் பாயின் என்று அந்த முழுமையாக தலாக் சொல்லி கணவனை விட்டு அந்த மனைவி பிரிந்த நிலையாக இருந்தால் அந்த கணவன் மீது அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது கடமை இல்லை அந்த மனைவிக்கு என்றதை ஏன்னா மனைவி என்ற அந்தஸ்து அவங்க வெளியே போயிட்டான். அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல அதே போன்ற ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் வைங்களே, இஸ்லாத்தை ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகக்கூடிய அந்த அதற்குள்ள அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது
கடமையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் இந்த தலைப்புடைய நாங்கள் இந்த தலைப்புல சொல்ல விரும்பிய செய்திகள், சட்டங்கள். இதுல வேற எதுவும் கேள்விகள் உங்களுக்கு இருக்குதா? வேற எதுவும் எத்தனை டைம் எத்தனை 5:15. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இதுல மிக முக்கியமா உங்களுக்கு அடுத்ததாக இந்த இதுல சொல்ல விரும்பக்கூடிய செய்திகள் என்னென்று சொன்னால், மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை நாம் விளங்கி படிக்க வேண்டும். இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அறிமுகம் இந்த தஅவா நிலையம், இந்த தஅவா சென்டரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இதுல என்ன செயல்பாடுகள் இதுல இருக்குது, என்ன நடைபெறுகிறது. இதுல மிக பிரதானமான நோக்கம் மக்களுக்கு தூய்மையாக மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது. மார்க்கத்தை மக்களுக்கு தூய்மையாக சொல்லிக் கொடுப்பதுதான் இதனுடைய நோக்கம். எனவே அந்தந்த மொழிகள்ல என்ன செய்வது, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது. எனவே ரமதானுடைய காலத்தில் வரக்கூடிய சகோதரர்கள், ரமதான் அல்லாத காலங்களிலும் நிறைய மார்க்க வகுப்புகள் நடைபெறுகின்றன. இங்க மார்க்க வகுப்புகள் நிறைய மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வதற்காக நடைபெறுகின்றன. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு மார்க்க விடயமாக இருந்தாலும் அதை நாம் அறிந்து விளங்கி செய்வதுதான் என்ன சிறப்பானது. அதே போன்று கடமையான விடயங்களாக இருந்தால் அதை கற்றுக்கொள்வதும் கடமை. தொழுகை கடமை. கடமையான தொழுகையை கற்றுக்கொள்வதும் கடமைதான். அந்த கடமையான தொழுகையை நாம் கற்று செய்வது கடமை. இப்படி ஒவ்வொரு மார்க்க விடயத்தையும் நாம் கற்று விளங்கி செய்வது என்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யார் மீது ஹைரை நலவை நாடுகிறானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கின்றான். இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா, நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம் மீது நன்மையை நாடி இருக்கிறான். இல்லைண்டா இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலர் பாவத்தில் இருப்பாங்க, பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள், பாவத்தில் இருப்பாங்க, அல்லாஹ் விரும்பாத செயல்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்று தரக்கூடிய செயல்கள் இருப்பாங்க. ஆனா நம்மை அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு நன்மீது கொண்ட அன்பின் காரணத்தால் நமக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நமது வாழ்வில் தந்திருக்கிறான். இது அல்லாஹ் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறான் என்பதற்குரிய ஒரு பெரும் ஆதாரம். அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையில் நாம் இதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் மரணிக்கின்ற வரை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மரணிக்கின்ற வரை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும். அதுக்கு வயது கிடையாது. மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு வயது கிடையாது. நாம் அதை மரணிக்கும் வரை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். நன்மைகள் இப்ப நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் இந்த இபாதத் என்பது எந்த அளவு சிறப்புக்குரிய இபாதத் என்பதற்கு நிறைய ஹதீஸ்கள் வருகின்றன. இந்த சபையில நாங்க உட்கார்ந்து எழுந்து செல்லும் போது அனைவரும் மன்னிக்கப்பட்டவர்களாகத்தான் செல்வோம். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஹதீஸ் சொல்றாங்கன்னா, அதாவது மக்ஃபூரல் லஹும், நீங்கள் எழுந்து செல்லுங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக. இப்படியான ஒரு மார்க்க சபையில நாம் உட்கார்ந்து மார்க்கத்தை கற்று நாம் வெளியேறுகின்ற போது நாம் மன்னிக்கப்பட்டவர்களாகத்தான் செல்வோம். மலக்குகள் எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட கேட்பாங்கடா, அந்த சபையில ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் மார்க்கத்தை படிக்க வரல, அவர் யாரையோ சந்திக்க வந்தாரோ அது வேறு நோக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாரு, அவரும் மன்னிக்கப்படுவார். அந்த சபையில உட்கார்ந்த யாரும் துர்ப்பாக்கியவான்கள் கிடையாது. பாத்தீங்களா, அவர் அவ்வளவு சிறப்பு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு கஸ்தூரி வியாபாரியை போன்னு சொல்றாங்க. ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு கஸ்தூரி வியாபாரி. உதாரணம் வைங்களே, இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாருன்னா அவரும் உட்காருவார். இதுல யாருக்காக வருவாரு? நண்பருக்காக வருவார். நல்ல நண்பர் ஒருத்தர் கிடைச்சிட்டாரு வைங்களே, நல்ல நண்பருக்காக உட்காருவார். அப்ப உட்காருகிறார். அவர் விருப்பத்தோட வரல, அவன் கூப்பிடுறான், அதனால போமன்னு உட்கார்றார். உட்கார்ந்து அவருக்கு 2 செய்தி அல்லது 4 செய்தி அவருக்கு என்ன செய்தி, அவரது செவிகள் ஊடாக உள்ளத்துக்கு செல்கிறது. அதை அவரை நேர்வழிப்படுத்தலாம், அவரை நல்வழிப்படுத்தலாம். எங்களோட வாழ்க்கையில அருமை சகோதரர்களே, எந்த செய்தி எமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லவே இல்லை. எந்த செய்தி எமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல, சில நேரங்களில் சுப்ஹானல்லாஹ் சில வார்த்தைகள் ஒருத்தர் தலைகீழாக மாற்றிவிடும். உங்களுக்கு தெரியும் யாரு? அறிஞர்கள்ல ஃபுதைல் இப்னு இயாத். இந்த அறிஞரை பற்றி நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு மிக சிறந்த ஒரு வணக்கசாலி, மிக சிறந்த ஒரு வணக்கசாலி என்று சொல்லப்படுகின்ற வரலாற்றிலே ஒரு அறிஞர் தான் ஃபுதைல் இப்னு இயாத். இவருடைய வரலாற்றில் இவர் எப்படி நல்ல மனிதராக மாறினார், வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடிய, திருடி கொண்டிருந்த ஒரு மோசமான மனிதர் எப்படி இவ்வளவு சிறந்த இடத்தை அடைந்தார் என்றால், குர்ஆனில் ஒரு வசனம் அவருக்கு, அவருடைய செவிகளுக்கு எட்டக்கூடிய ஒரு வசனம். ஒரு வீட்டுக்கு திருடுவதற்காக செல்கின்ற போது அங்கு அந்த வீட்டுல ஒரு பெண் இந்த வசனத்தை ஓதுவதை அவர் கேட்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ்
வமா நஸல மினல் ஹக்ன்னு வரக்கூடிய வசனம். அல்லாஹுடைய அந்த திக்ருக்காக உங்களுடைய உள்ளங்கள் அவனை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹுடைய திக்ருக்காக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற இந்த வசனம் அவர் அப்படியே மாற்றுகிறது. அவர் சொல்றார், நேரம் உண்மையில் வந்து விட்டது என்று சொல்றார். நேரம் உண்மையில் என்னை மாற்றிக்கொள்வதற்கான நேரம் வந்து விட்டது. ஒரு செய்தி என்ன செஞ்சிடும், ஒருவரை மாற்றிவிடும். அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, இது போன்ற நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள், மார்க்க சபைகள், அதற்கான வாய்ப்புகள் நமது வாழ்வில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் அந்த அடிப்படையில் நாம் நடத்தக்கூடிய நிறைய குர்ஆனுடைய வகுப்புகள், அதே போன்று மார்க்கத்தை விளங்கக்கூடிய வகுப்புகள், இப்படி பல வகுப்புகள் நடைபெறுகின்றன. இதில் நீங்கள் முழுமையாக பயன்பெறலாம். பயன்பெற்று நாம் மார்க்கத்தை கற்று விளங்கி செய்யும் போது அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தும் கூலியும் இருக்கிறது. நாம் ஒரு விடயத்தை விளங்காமல் செய்வதை விட அதை விளங்கி செய்யும் போது ஆசையோடு செய்வோம், ஆர்வத்தோடு செய்வோம். அப்படித்தானே? இப்போ தொழுகையை பற்றி நாம் ஒரு ஹதீஸை படிக்கிறோம், உதுவை பற்றி ஒரு ஹதீஸை படிக்கிறோம். படிக்கும் போது குர்ஆனை பற்றி ஒரு ஹதீஸை படிக்கிறோம். படிக்கும் போது நாங்கள் ஆர்வத்தோடு செய்வோம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள், மலக்குகள் துஆ செய்கிறார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் படித்தோம்டா நாங்கள் எதில் ஆர்வமா இருப்போம்? முதல் சஃபில் போய் இருக்க வேண்டும், முதல் சஃபிலே நாம் தொழுகையில் இருக்க வேண்டும். ஏன்? முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு மலக்குகளுடைய துஆ இருக்கிறது, மலக்குகளுடைய பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு ஹதீஸை படிக்கிறோம். படிக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? அது நமக்கு ஆர்வத்தை தருது அந்த ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய 2 ரக்காத் அந்த முன் சுன்னத் இருக்கிறதே, அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்பானதுன்னு சொல்றான். உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்பானது. நாம் இந்த ஹதீஸை படிச்சோம்டா அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்தை நாங்க எதற்காகவும் விட மாட்டோம். ஏன்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விட சிறப்பென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன 2 ரக்காத்துகள் தான் அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகள். இப்படி நறுமை சகோதரர்களே, மார்க்க விடயங்களை நாம் அதே போன்ற அக்கீதா, நமது கொள்கை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால் நம்மை அறியாமலே நமது அமல்கள் பாழாகிவிடும். அங்க கொள்கையை படிக்கலன்னு வைங்களேன், அக்கீதா நமது சரியான கொள்கை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை அறியாமல் நமது அமல்கள் பாழாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு ஜோதிடன் ஒரு சாஸ்திர காரணம் சென்று எதிர்காலத்தை பத்தி ஏதோ ஒரு செய்தி அவன் கேட்கிறான்டா, அவனது 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க எங்கும் போக தேவையில்லை, அவைகள் நம்மை தேடி வருது. டிவி சேனல்கள்ல இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கான் இப்படியான நிகழ்ச்சிகள். என்ன அதே மாதிரி எடுத்தீங்கன்னா பேஸ்புக்கில் எடுத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள். என்ன விளம்பரங்கள்? அதாவது இது போன்ற ஜோதிடம், இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் என்ன நாங்க ஃப்ரீயா செய்யறோம், ஃப்ரீயா என்று சொல்லி எல்லாம் அப்படி தேடி வருது. சிலர் என்ன செய்யறாங்க, மார்க்க விளக்கம் அக்கீதா இல்லைன்னா இதுல போய் விழுந்துருவாங்க. இதுல போய் என்ன செய்வாங்க, என் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இந்த ரூட்லயா கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம் என்று சொல்லி என்ன செய்வார்கள், அப்படி போவாங்க. அப்ப இது என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரது 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப நாங்க தெரிஞ்சிருந்தோம்டா, இப்ப நமக்கு அக்கீதா தெளிவு இருந்தோம் என்றால் நாம் இப்படியான ஒரு பாவத்தில் போய் விழமாட்டோம். இது மிக ஆபத்தானது, ஒரு பேராபத்தான, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விஷயம். நம்ம அமல்களையே பாழ்படுத்த, தொழுகையே பாழ்படுத்தோம்டா மற்ற அமல்களை கேட்கவா வேணும்? எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற போது ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கற்றுக்கொள்ளும். இப்ப நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்டா என்ன நோக்கம்? யா அல்லாஹ், நான் எதை கற்றுக்கொள்கிறேனோ அதை எனது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும், அதை முதலில் எனது வாழ்வில் நான் கொண்டு வர வேண்டும், அதே போன்று பிறருக்கும் நான் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற இந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நாம் இந்த சபையில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் அருளும் நமக்கு கிடைக்கும். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, இந்த துஆ எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துஆ. என்ன? ரப்பி ஜித்னி இல்மா. தெரியுமா இல்லையா? எல்லோருக்கும் தெரிந்த துஆ. சொல்லுங்க பாபு. ரப்பி ஜித்னி இல்மா. 3 வார்த்தை. அல்லாஹ் தனது நபிக்கு இதை கட்டளையாக குர்ஆன்ல பிறப்பிக்கிறான். நபியே, நீங்கள் இப்படி பிரார்த்தியுங்கள், ரப்பி என் இறைவா, ஜித்னி எனக்கு அதிகப்படுத்துவாயாக, இல்மா இல்மை கல்வியை ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இதுல அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். நான் தஃப்சீர்ல சொல்லும் போது சொல்கிறார்கள், இல்மை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒன்று இருந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தனது தூதருக்கு அதை அதிகப்படுத்தி தருமாறு கேட்குமாறு ஏவி இருப்பான். அதாவது இல்மை விட சிறந்த ஒன்று இருந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹ் தனது தூதருக்கு எப்படி சொல்லியிருப்பானா, அதை கேளுங்கன்னு சொல்லியிருப்பான். மிக சிறந்தது இல்ம், மிகச்சிறந்தது இல்ம். நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹ் சொல்றான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபض்லுல்லாஹி அலைக அதீமா. எப்படி சொல்றான் அல்லாஹ்? வஅல்லமக,
நபி உமக்கு கற்றுத்தந்தான். நபி உமக்கு மாலம் தக்கும் தர, நீங்க அறியாதவற்றையெல்லாம் உமக்கு கற்றுத்தந்தான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அஸீமா, அல்லாஹ்வுடைய கிருபை என்பது உங்களுக்கு மகத்தானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் இங்கு கிருபையாக சொல்வது எதை? இல்மை சொல்கிறான். எனவே நறுமை சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல அதிகம் பிரார்த்திக்க வேண்டியது இல்மைத்தான். நாங்கள் மார்க்க விளக்கத்தோடும் தெளிவோடும் பயணிக்கணும். ஏன்னா குழப்பங்கள் ஃபித்னாக்களின் போது நாம் வழி தவறாமல் இருப்பதற்கு, நம்மை யாரும் வழிகெடுக்காமல் இருப்பதற்கு இந்த இல்ம் என்பது அவசியமானது, இன்றியமையாது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் இரவுகளை நாங்கள் அதிகமாக அமல்களில் ஈடுபடுத்திக் கொள்வோம், அமல்களின் மூலம் அலங்கரிப்போம். அதிகமாக நாம் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி என்ற துஆவை ஓதுவோம். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்புவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Gracias.